விஜய் வந்து வெண்ணிலாவை குணப்படுத்தணும் அப்படின்ற மூச்சிலேயே வந்து காவிரியை கண்டுக்காமல் விட்டுட்டு ஃபுல்லாகவே வெண்ணிலா பக்கம் திரும்புகிறாரு. வெண்ணிலாவுக்கு வந்து பார்த்து பார்த்து செய்கிறது, அவங்களுக்கு மாத்திரை கொடுக்குறது, மருந்து கொடுக்குறது, பழைய நினைவுகளாக வர வைக்கிறதுக்கு பழையபடி அவங்கக்கிட்ட பேசுகிறது, அவங்கக்கிட்ட பேசுகிறது, அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்காரு. இதை பார்த்த காவேரி வந்து ரொம்ப தப்பாக நினைக்கிறாங்க. கூடவே வந்து ராகினி போட்டு போட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து உன்னை கண்டுக்க மாட்டார், இதுக்கப்புறம் அவ்வளோதான் உன் கதை முடிச்சு பாரு, விஜய் வந்து பழைய விஜயா மாறிட்டாரு, உன்னோட புருஷனா இப்போ கிடையாது, வெண்ணிலாவோட லவ்வராக மாறிட்டாரு பாரு, வெண்ணிலாவுக்கு பார்த்து பார்த்து செய்கிறாரு, அவளுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விஜய் வந்து வெண்ணிலாவோட விஜயாக மாறிட்டாரு, இதுக்கப்புறம் உனக்கு விஜய் கிடைக்க மாட்டார் பழையபடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை பார்த்த காவேரியும் முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ விஜய் அவ்வளோதானா, அவருக்கு கஷ்டம் கொடுத்து இன்னமும் நான் கஷ்டம் கொடுக்க விரும்பலை, எதுக்காக அவர் வாழ்க்கையில் நான் இருந்து கஷ்டம் கொடுக்கணும், என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு, ஏன்னா அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவர் வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறாரு, அவராவது அந்த காதலில் சந்தோஷமாக இருக்கட்டும், அவருக்காவது அந்த காதல் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க காவேரி. விஜய் வந்து என்கிட்ட என்னை விட்டு பிரிஞ்சாலும் பரவாயில்ல, வெண்ணிலா கூடவாவது அவர் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து யாருக்கும் தெரியாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க. லெட்டர் எழுதி வச்சுட்டு விஜய்க்கு வந்து உங்களை மிஸ் பண்ணுவேன், ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு கலங்கி அங்கேருந்து கிளம்புறாங்க. விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, காலையில் எழுந்தோடனே காவேரி பார்க்குறாரு, காவேரி காணோம், காவேரி எங்கே போயிட்டா, இங்கே தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடுறாரு. காவேரி கிட்ட நைட்டே பேசணும்னு நினச்சேன், தினமும் பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் பேசவே முடிய மாட்டேங்குது, இன்னைக்காவது காவேரி கிட்ட பேசணும்னு நினச்சிட்ருக்கேன், காவேரி எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடுறாரு. காவேரி காணோம். தாத்தா கிட்ட வந்து கேட்குறாரு, தாத்தா காவேரி அவங்க அம்மா வீட்டுக்கு எதாவது போயிருக்காளா, காலும் கிட்ட சொல்லிட்டு போனார். இல்லையப்பா, நான் காலைல வந்து காவேரியை பார்க்கலையே, ஏன்பா நைட்டு பார்த்தேன் அதோடு சரி அப்படின்னோடனே, என்ன தாத்தா சொல்கிறீங்க, சரிப்பா எங்கே போயிருக்க போகிறா, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பா, அப்படிலாம் கோயிலுக்கு எதாவது போயிருப்பாப்பா அப்படின்னோடனே, சரிங்க தாத்தா எதுக்கும் அவங்க அம்மா வீட்டில் போய் நான் பார்த்துட்டு வந்துட்டோமா, ஏன்பா அவங்க ஏதாவது வந்து பயப்பட போகிறாங்க, வந்துடுவா அவள் விடு அப்படின்னோடனே, இல்லை தாத்தா நீங்களும் சொல்லிகிட்டே இருந்தீங்க காவேரி கிட்ட பேசுன்னு, நானும் பேசணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது தாத்தா, காவேரி கிட்ட பேசவே முடிய மாட்டேங்குது, அதனால் சரி இன்றைக்கி நான் பேசிடலான் இருக்கேன் தாத்தா காவேரி கிட்ட, சரிப்பா அதை முதல்ல செய், நானும் பார்த்துட்ருக்கேன், நீ தள்ளி போட்டுகிட்டே இருக்க, பேசவே மாட்டேங்கிற, காவேரி உங்ககிட்ட வந்து பேசுறதுக்காக நிற்கிறா, நீ வந்து அவகிட்ட பேசாமல் இருக்கிறது அவளை நீ அவாய்ட் பண்ணுறேன்னு தப்பாக நினச்சிக்க போகிறாப்பா அப்படின்னோடனே, சேச்சே என் காவேரி அப்படிலாம் பண்ண மாட்டா, என்னை பற்றி புரிஞ்சுப்பா தாத்தா, தப்பாலாம் நினைக்க மாட்டா, சரிப்பா அப்படியே நடந்தால் சந்தோஷம்தான், ஆனால் நீ இன்னும் தள்ளி போட்டீங்கன்னா அவள் என்ன நிலவில் இருப்பா, என்ன பண்ணுவான்னு தெரியலையப்பா அப்படின்னோடனே, சரிங்க தாத்தா இன்றைக்கி நான் கண்டிப்பாக பேசிடுறேன், காவேரி கிட்ட சொல்லணும் தாத்தா, இப்போல்லாம் பார்த்தீங்கல்ல வந்து வெண்ணிலா கிட்ட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது தாத்தா, நான் சீக்கிரமாகவே வெண்ணிலாவை குணப்படுத்திட்டு அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் தாத்தா, நானும் காவேரியும் சேர்ந்து அவளுக்கு ஒரு நல்ல வந்து வரனாக பார்த்து எப்படியாவது நல்லபடி கல்யாணத்தை முடிச்சு வைப்போம் தாத்தா, அவள் நல்ல வாழ்க்கை வாழணும் தாத்தா அப்படின்னோடனே, சரிப்பா இதெல்லாம் கரெக்டு தான், இதை நீ காவேரி கிட்ட சொன்னியா அப்படின்னோடனே, இல்லை தாத்தா சொல்லணும்ப்பா, இது எல்லாத்தையும் சொல்லணும், மனசுலேயே எந்த விஷயத்தையும் வச்சுக்கூடாது, எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சொன்னால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும், காவேரி கிட்டே இதெல்லாம் சொன்னீங்கன்னா இன்னும் அவளுக்கு தைரியம் கொடுத்த மாதிரி ஆகிடும், சரிங்க தாத்தா இன்றைக்கி நான் எல்லாமே பேசிட்டேன் அப்படின்றாரு. சரிங்க தாத்தா நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன், காவேரி வந்தால் மேலே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்து வந்து வெளியே வந்து பார்க்குறாரு, தாத்தா காவேரி வரலையா, இல்லையேப்பா இன்னும் வரலையே, சரிங்க தாத்தா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறாரு. குமரன் அங்கே நிற்கிறாரு. குமரன் கிட்ட காவேரி வந்தாளா, அப்புறம் காவேரி இங்கே வரலையே ப்ரோ, நேற்றுலேருந்து பார்த்துட்ருக்கேன், நேற்று வந்து தான் இதோட வரலையே அப்படின்னோடனே, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ரூமுக்கு வராரு. ஒரே யோசனையாக இருக்குது, எங்கே போனால் ஃபோன் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. ஃபோனை எடுக்கல, ஒரே குழப்பமாக இருக்குது விஜய்க்கு. அடுத்து வந்து ரூமுக்கு வந்து பார்க்குறாரு. ரூமுக்கு வந்தோடனே வந்து ஒன்றும் புரியாமல் கபோர்டு திறக்கிறாரு. திறந்த அதில் உள்ள ஒரு லெட்டர் இருக்குது. காவேரி எழுதியிருக்காங்க, இந்த மாதிரி உங்களுக்கு நான் தொல்லை கொடுக்க விரும்பலை, இன்னமும் உங்களை கஷ்டப்படுத்த நான் விரும்பலை, நீங்களும் வெண்ணிலாவும் சந்தோஷமாக இருக்க கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன், குட் பை, இவ்வளோ நாள் வந்து நீங்கள் என்னை பொறுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க, இப்போ உங்கள் மேலே இருக்க கோவத்தில் நான் போகலங்க, உண்மையிலே சொல்கிறேனே, நீங்கள் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தில் தான் நான் போகிறேன், நான் இருந்தால் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும், நீங்கள் வெண்ணிலா கூட பழையபடி இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான், உங்கள் காதல் வந்து ஜெயிச்சிருக்கு, அது வரைக்கும் எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷங்க, நீங்களும் வெண்ணிலாவும் சந்தோஷமாக இருங்க, ஒரே ஒரு வருத்தம் தான், நீங்கள் என்கிட்ட மனசு திறந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம், ஆனால் நான் வந்து ரொம்ப வந்து உங்ககிட்ட எதிர்பார்த்துட்டேன், அது என் மேலே தப்பு தாங்க, அன்றைக்கி உங்ககிட்ட நான் ஐன்ற வார்த்தையில் யூஸ் பண்ண இல்லையா, இப்போ சொல்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேங்க, ஐ லவ் யூங்க, உங்களை நான் உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன், அந்த காரணத்தால் தான் உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போகிறேன், உங்கள் வாயிலேருந்து நீ போ அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை வராதுன்னு எனக்கு தெரியும், அந்த நம்பிக்கையோடு தான் நான் கிளம்புறேன், குட் பை விஜய், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அன்புடன் காவேரின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு வந்து விஜயால் தாங்கிக்கவே முடியல, அப்படியே தலையில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துடுறாரு. காவேரி ஏன் இந்த முடிவு எடுத்தா, எனக்கு ஒன்றுமே புரியலையே, நான் காவேரி கிட்ட ஏன் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே பயங்கரமாக கதறி அழறாரு. ஒன்று அந்த லெட்டர் எடுத்துகிட்டு நேராக வந்து நம்ம தாத்தா கிட்ட போகிறாரு. தாத்தா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. தாத்தா அதிர்ச்சி அடையில, நீ என்னப்பா சொல்கிற, காவேரி இந்த முடிவு எடுத்தா, நான் எத்தனை வாட்டி சொன்னேன் விஜய், உன்னை படித்து காவேரிட்ட பேசின்னு சொன்னால் கேட்டியா விஜய், பார் காவேரி இந்த முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு, தாத்தா எனக்கு காவேரி வேணும் தாத்தா, காவேரி இல்லாமல் என்னால் வாழ முடியாது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தேடி புறப்படுறாரு விஜய். இதோட முடியுது.